Hi friends, வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ஆப்டிடியூடில். டாப்பிக்கோட போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஃபர்மேஷன், என்னோட பேர் வி கோமலவல்லி, எம்டெக் ஐடி முடிச்சிருக்கேன், அகாடமியில் எஜுகேட்டராக இருக்கேன். ஸோ ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுன்னா கோமலவல்லிஸோட ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அன்னைக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய எஜுகேட்டர்ஸ் வந்து ஒன்னோட பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதால நிறைய எஜுகேட்டர்ஸ் உடைய உங்களோட கிளாஸஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இலக்குன்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இலக்குன்னு சொல்லக்கூடிய பேட்ச் கோர்ஸ் அதுக்கான ஃப்ரீ லைவ் கிளாஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3rd டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா டார்கெட் 140% சொல்லக்கூடிய இருக்கும். தினமும் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாமுக்காக இந்த ஸ்பெஷல் கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கு. இதுவும் அட்டன் பண்ணுங்கள். தினமும் T20 சொல்லக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸும் போயிட்டுருக்கு. ஸோ 8 o'clock தினமும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 8 o'clock வந்து உங்களுக்கு 20 questions in 20 minutes. ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸும் அந்தந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நாளைக்கும் ஒரு கிளாஸஸ் டெஸ்ட் நடக்கும். ஸோ அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளஸில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த மாதம் வேணுமோ அந்த மாதம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதம் சூஸ் பண்ணிவிட்டு கோம்ரேலின்னு சொல்லக்கூடிய ரெஃபர் கோட் யூஸ் பண்ணி 10% ஆஃபர் கிளைம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் 12 months சூஸ் பண்ணினா மாதம் வெறும் 525 ரூபாயிலே இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏபி பேஸ் பண்ணி தான் சம் கேட்பாங்க. ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஏபின்றது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேங்களா? என்னோட ஏபி த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம் இஸ் 5n² / 2 + 3n/2. ஃபைண்ட் த 17th டேர்ம் கேட்குறாங்க. அதாவது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சம் ஆஃப் அப்படின்னு கேட்டாலே ஸோ அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா 17வது டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஏபி வந்து யூஸ்வலாக வந்து இப்படி தான் இருக்கும். ஃபார்மேட் வந்து a plus d a plus 2d அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். இது ஃபர்ஸ்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்மு, இது தேர்ட் டேர்மு. டின்றது டேர்ம் 2 மைனஸ் டேர்ம் 1. ஓகேங்களா? ஸோ அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ இது முதல்ல இது 2 3 17வது எண் வந்து என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதாவது 17வது எண் ஆஃப் 17 வந்து என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து 17th நம்பர் கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் படி Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது ஈக்குவல் பண்ணுங்க 5n² / 2 plus 3n/2. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் இதுக்கு வந்து if n is equal to 1ன்னு வச்சுக்கிறேன். if n equal to 1 அப்போ n-க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1/2 into 2a plus 1 minus 1 into d equal to 5 of 1² by 2 plus 3 of 1/2. So 1/2 into 2a, இது 0 ஆயிடும், 2a. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். 5/2 plus 3/2. ஓகேங்களா? அப்போ ஏவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5/2 plus 3/2, a equal to 8/2. ஸோ a equal to 4. இதெல்லாம் நமக்கு என்ன கண்டுபிடிச்சாச்சு? ஃபர்ஸ்ட் டேர்ம் a வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ a equal to 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு கொஸ்டின் என்ன? 17th டேர்ம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ செகண்ட் டேர்ம் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா ஸோ அதை வச்சு நமக்கு வந்து d உடைய வேல்யூ தெரியல, அதனால செகண்ட் டேர்ம்னு கண்டுபிடிச்சோம். இன்கேஸ் n equal to நம்ம 2ன்னு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. if n equal to 2, ஸோ அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது Sn ஃபார்மா n/2 into 2a plus n minus 1 into d equal to 5n² / 2 plus 3n/2.
இதில் 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n equal to 2, but 2a plus 2 minus 1 into d equal to 4 வரும். டூ ஏக்கு வந்து நான் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன்னா 4 வேல்யூ ஏவுடைய வேல்யூ 4 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அப்போ 4 ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 minus 1 2 minus 1 1 தான். ஸோ அதனால டின்னு கிடைக்கும். ஸோ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 10 டைம்ஸ் போகும். இது வந்து 3 டைம்ஸ். இப்போ 8 plus d equal to 10 plus 3. So d equal to 13 minus 8. d is equal to 5. இது ஏன் நம்ம இவ்வளோ தூரம் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏபி ஃபார்மெட் எப்படி இருக்கும், a கமா a plus b கமா a plus 2d அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் இப்போ ஏவுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 4, d உடைய வேல்யூ 5. அப்போ dன்றது என்னதுங்க, d equal to t2 minus t1 இல்லையா. ஸோ அப்போ d உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a 4 plus 5 9 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 4 plus 2 into 5 அப்போ 2 into 5 10 அப்போ 14 ஓகேங்களா. ஸோ அப்போ 9 minus 4 5 வித்தியாசம் வருதா. அதுமாரி t3 minus t1 போடுங்க, சாரி t2 போடுங்க. 14 minus 9 5 கிடைக்கும். அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 5. ஸோ இதனால இது வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தான் மெயின் சம்க்கு போகிறோம். நமக்கு என்ன கேட்குறாங்க, t17th வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இதுக்கான ஃபார்முலா tn equal to a plus n minus 1 into d. இதுதான் வந்து அந்த டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. tn உடைய வேல்யூ என்ன, ஸோ tn வந்து இப்போ எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிச்சிருக்காங்க, 17வது எண் என்னன்னு கேட்குறாங்க. 17வது உறுப்பை காண்க. இப்போ t17 a உடைய வேல்யூ ப்ளஸ் a உடைய வேல்யூ என்னது 4 ப்ளஸ் 17 என்னன்றது இங்கே 17. ஸோ 17 minus 1 into d உடைய வேல்யூ 5 ஓகேங்களா. ஸோ அப்போ 4 ப்ளஸ் 60 into 5 4 plus 80 84. அப்போ t17 உடைய வேல்யூ 84. ஸோ வந்துச்சா பாருங்க, கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ எல்லாம் வந்து அடிக்கடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு தெரியும். அடுத்தா பாருங்க, ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. 1 5 11 19 29 ஓகேங்களா. ஸோ இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 4 5 11க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6, இதுக்கு 8, இதுக்கு 10. அப்புறம் இது பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு, 4 6 8 ஈவன் நம்பர்ஸ் அதான் 10. அப்போ இதுக்கப்புறம் 29 minus 12 போடுங்க, 41 வரும். 41 ஆப்ஷனாக இருக்குது. ஸோ கேன் ஆன்சர் 41 ஓகேங்களா. ஸோ அடுத்த சம் பாருங்க, 2 பைப்ஸ் இருக்கு. 2 pipes can fill a tank in 30 minutes and 40 minutes respectively, I mean separately. தனித்தனியாக ஓகேங்களா. Third pipe can be empty the tank in 24 minutes. If all pipes kept open, then tank can be filled in how many minutes? ஓகேங்களா. ஒரு தொட்டி இரு குழாய்கள் தனித்தனிய முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்கள் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டி 24 நிமிடத்தில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்றும் குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிட்டால் அத்தொட்டி நிரம்ப தேவைப்படும் நேரம் என்ன? ஓகேங்களா. ஸோ இது மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இதை வந்து ஏவா எடுத்துக்கோங்க, இதை பியா எடுத்துக்கோங்க, இதை சியா எடுத்துக்கோங்க. ஃபில் அப்படின்னும் போது எல்லாத்தையும் வந்து நிரப்புது. அப்போ நம்ம வந்து இதெல்லாமே நம்ம எப்படி எழுத போறோம்னா 1/a + 1/b இதெல்லாம் ஃபில் ஆகுது, இது எம்டி பண்ணுது. அப்போ அங்கே மைனஸ் 1/c ஓகேங்களா. ஸோ அப்போ 1/a உடைய வேல்யூ பாருங்க 30, 1/30 1/30 இது வந்து 1/40 இது வந்து 1/24 ஓகேங்களா. ஸோ இது வந்து ப்ளஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு எல்சிஎம் எடுங்க. 1/30 ப்ளஸ்
1/40 plus 1/24. ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் எடுங்க. 30, 40, 24. So 2 times 15, 20, 12. 3 times 5, 24. 5 times 1, 4, 4. So அப்போ வந்து 10, 4, actually ஒரு 4 தான் எடுக்கலாம். 2 into 3 into 5 into 4. So 20 6s. அப்போ வந்து 20 into 6 120. அப்போ எல்சிஎம் வந்து நமக்கு 120 கிடச்சிருக்கு. அப்போ 120. ஸோ எத்தனை டைம்ஸ் பாருங்கள்? 4. ஸோ 40, 3. இங்கே வந்து இங்கே சாரி, இங்கே ப்ளஸ் வரக்கூடாது, இங்கே மைனஸ் வரணும். ஓகேங்களா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. சாரி, இப்போ -5. அப்போ 7 - 5/120 is equal to 2/120 இப்போ 160. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா 60 minutes தேவைப்படுது. 60 minutes. அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 12,600 ஃபார் n equal to 2 years r equal to 10% per annum compounded annually. 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கேட்காங்க. ஓகேங்களா? ஸோ இது யூஸ்வலாக வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னவோ அதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். a equal to p into 1 plus r by 100 the whole power n. ஓகேங்களா? ஸோ இது p உடைய வேல்யூ. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க. p into 1 plus r by 100 the whole power n. ஓகேங்களா? ஸோ ஏதை நம்ம கண்டுபிடிக்கணும். p உடைய வேல்யூ 12,600. 12,600. ஆக்சுவலி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 plus r உடைய வேல்யூ 10. ஸோ 10/100. n உடைய வேல்யூ 2. ஸோ ஹோல் ஸ்கொயர். 12,600 110/100 the whole square. ஸோ மல்டிபிள் பண்ணால் 15,246 வரும். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்க நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா, ஸோ எப்பயுமே அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். இங்கே இருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு கேட்குறாங்க. அதில் இந்த ஃபார்முலா ஞாபகம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட்டுடைய வேல்யூ வந்து என்னது? 15,246. பிரின்சிபலுடைய வேல்யூ 12,600 இங்கே எடுத்துகிட்டு வரேன். minus 12,600 equal to I. So அப்போ compound interest is equal to இது மைனஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து 2,646 rupees வரும். 2,646 rupees. அடுத்த சம் பாருங்க. The difference between compound interest and simple interest for rupees 8,000 at 10% per year for 2 years is. அதாவது இது மாதிரி நமக்கு வித்தியாசம் கேட்பாங்க. ஸோ எப்பயுமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் வந்து காமனாக தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூம் வந்து காமனாக தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்பேர் பண்ணால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்கும்? கூட்டு வட்டியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ செகண்ட் இயர்ல அதுக்கான வித்தியாசங்கள் என்ன? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் ஒரே தொகை தான். இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பிரின்சிபல் 8,000 எடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதே 8,000 எடுத்துட்டீங்கன்னா இதுக்கும் அதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து கேட்கும்போது ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Compound interest minus simple interest is equal to P into R by 100 the whole square. ஓகேங்களா? ஸோ பிரின்சிபல் 8,000, R வந்து நமக்கு 10 கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே 2 years இருந்தாலே ஸோ யூஸ்வலாக இந்த ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். அப்போ ஸோ இப்போ நம்ம ஃபைனல் பண்ணும்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதை தான் நம்ம ஃபைனல் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு
P into R by 100 the whole square. P உடைய வேல்யூ வந்து என்னது? பிரின்சிபல் உடைய வேல்யூ 8000. R உடைய வேல்யூ 10 by 100 the whole square. ரூபாய் 2 வருடத்துக்கான வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தான் முக்கியம். ஸோ அதே மாதிரி பாருங்க, இங்கே வந்து நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ருபீஸ் 18,000 பிரின்சிபல் கொடுத்தாச்சு, அதுக்கான வித்தியாசத்தை கொடுத்தாச்சு, வருடத்தையும் கொடுத்தாச்சு. ஆருடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. மறுபடியும் அதே ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் P உடைய வேல்யூ என்ன பாருங்க. P உடைய வேல்யூ 18,000, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 405. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து ஆருடைய வேல்யூ என்ன வேணும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு P into R by 100 the whole square. 405 is equal to principal value 18,000. R value தெரியாது, so R by 100 the whole square. ஓகேங்களா? ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். by 5 by 18,000. ஓகேங்களா? ஸோ இந்த ஆறு அப்படியே இருக்கட்டும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கேன், இந்த 100 மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த சைடு கொண்டு வரேன். is equal to R square. So R square is equal to 225 வருது. Taking square on both sides, so R is equal to 15. 15 sir. 15 square வந்து 225. அப்போ R is equal to 15%. 15% correct. அடுத்த பாருங்க, இப்போ வயசு வச்சு கேட்குறாங்க. Products of Arun age in 2 years ago and his age 3 years from now is 3 years less than his present age. What is his percentage? அருணின் தற்போது வயதில் 3 மடங்கை 3ஐ கழித்தால், 3 years இல்லை 3 மடங்கோடு 3ஐ கழித்தால் கிடைப்பது அருணின் 2 ஆண்டு முந்தைய வயதையும் 3 ஆண்டுகள் பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அருணின் தற்போது வயது. ஸோ அப்போ கொஸ்டினை ஸ்பில்ட் பண்ணுங்க. என்ன சொல்லணும்னா, ப்ராடக்ட் ஆஃப் அருண்ஸ் ஏஜ் 2 years ago, 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னாலே எனக்கு தெரியாது என்ன வயசுன்னு. 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ என்ன வயசுன்னு தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். 2 வருஷத்துக்கு முன்னாடின்னும் போது -2 போடணும். ஆஃப்டர்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் இனிமேட்டு தான், அப்போ X+2 போடணும். இப்போ எனக்கு வந்து வயசு 24ன்னு வச்சுக்கோங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 22, அது மாதிரி தான் இது X-2. இதே வந்து 26 ஒரு 2 வருஷம் கழிச்சு, அப்போ 26 24 + 2. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு X-2 போடணும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, the product of Arun's age 2 years ago and his age 3 years from now is less than thrice his present age. What is the percentage? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் X-2 எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க. அடுத்த என்ன சொல்கிறாங்க, his age 3 years from now. ஓகேங்களா? ஸோ என்னது, ஸோ 3 இது கழிச்சு அப்படின்னும் போது என்ன பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் பிந்தைய வயது அப்படின்னா X+3. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணும், அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதையும் ப்ராடக்ட் பண்ணும். அப்போ X-2 இன்ட்டு X+3 அதுக்கு எதுக்கு ஈக்குவலாமா? 3 less than thrice. ஓகே, ஸோ less than thrice his present age. ஸோ த்ரைஸ்னா நான் அந்த 3 மடங்கு வயதில், இப்போ 3 மடங்கு எனக்கு ஏதோ ஒரு X வயது, 3 மடங்கும் போது 3x, அதில் 3 கழிக்கணும். இதுதாங்க, இதை நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டா போதும், முடிஞ்சிச்சு.
ஓகேவா? 3 less than the thrice his percentage. percentage வந்து x, ஏன்னா அது 3 மடங்குன்னு போது 3x, 3 லெஸ்ஸாக இருக்கணும், அப்போ மைனஸ் 3. ஓகேங்களா? ஸோ இதுக்கானது இது, இந்த இதுக்கானது வந்து இதுக்குமானது வந்து இது. ப்ராடக்ட் ஆஃப் அருண்ஸ் ஏஜ் 2 years ago and his age 3 years from now is thrice less than his percentage. அப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதும். ஸோ இதை நீங்கள் போடுங்க. x minus 2 into x plus 3 is equal to 3x minus 3. அப்போ எவாலுவேட் பண்ணுங்க. x square, so x square plus 3x minus 2x minus 6 is equal to 3x minus 3. அப்போ x square plus x minus 6, so minus 3x plus 3 equal to 0. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்க minus 2x வரும். x square minus 2x minus 3 equal to 0. ஸோ அகெயின் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ நான் ஏற்கனவே இப்படி சொன்னாலே அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆஸ் யூஷுவல் குவாட்ரட்டிக் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ minus 3 1 3s 3 இல்லையா? எனக்கு இங்கே மைனஸ் வரணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல என்னென்னு பாருங்கள், மைனஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் போடணும். அப்போ x plus 1 x minus 3, x plus 1 equal to 0, x minus 3 equal to 0. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுடைய வேல்யூ -1, அதே மாதிரி 3. ஸோ இதில் நான் எதை எடுத்துப்பேன், பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். அப்போ x is equal to 3. ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸுடைய வேல்யூ 3. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஸ்ப்ளிட் அப் பண்ணுங்க. 2 years agoன்றது x minus 2, his age 3 years from now. ஸோ 3 இது கழிச்சின் போது இப்போ x plus 3, இது ரெண்டும் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது பாருங்க 75,983 into 75,983 minus 45,983 into 45,983 divided by 30,000. ஸோ இதை நம்ம உட்காந்து நம்ம கால்குலேட் பண்ணாமல் இதை நான் ஏவாகவும் இதை பியாகவும் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 30,000 கிடைக்கும். அப்போ உங்களுக்கு எந்த ஃபார்மெட்னா a மைனஸ் b ஃபார்மெட்டில் இருக்குது. இந்த ஃபார்மெட்டில் தான் இந்த இது இருக்குது. அப்போ இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயரை a plus b into a minus b எழுதலாமா, divided by a minus b. so a minus b cancel, எனக்கு இருக்கிறது a plus b. அப்போ a plus b 75,983 plus 45,983. ஸோ நம்ம ஆட் பண்ணுங்க. சரி வரும். நான் எப்படி இதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால சொல்கிறேன். ஆன்சர் இதுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஆக்சுவலி ஸ்பேஸ் வரல. ஓகே, ஸோ இங்கே என்ன சொன்னோம்னா மிடில் டேர்ம் ஆஃப் அன் ஃபைனட் ஏபி. ஃபைனட் ஏபின்னா ஸோ குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து எனக்கு முடிஞ்சிச்சு, இதோட இன்ஃபைனட்டாக போயிட்டே இருக்கும். ஃபைனட்னா இதோட முடிவெடுது. ஓகேங்களா? ஸோ கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த கூட்டுத்தொடருடைய நடு உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சில பார்த்தீங்கன்னா ஏ உடைய வேல்யூ தான், ஏ உடைய வேல்யூ. ஸோ டி உடைய வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன், T2 minus T1. இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3. அப்போ 7 minus 4 3. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து எனக்கு டி உடைய வேல்யூ 3. ஓகே, ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து எத்தனைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்ட்டு எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். இது எத்தனை இருக்குது, இது 1 2 3, இது எத்தனாவதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ டிஎன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், எனக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்கதால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். n = l minus a. ஏன்னா ஃபார்முலாலாம் நிறையா இருக்குங்க, நீங்கள் கிளாஸில் பார்க்கணும். ஸோ l minus a divided by d plus 1. ஸோ n = லாஸ்ட் டேர்ம் என்ன 180 மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் 4 divided by difference 3 plus 1. அப்போ n =
by plus 1. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் n is equal to 39. இதை அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு 39 கிடைக்கும். ஓகே, ஸோ இது 39 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் நடு உறுப்பு என்ன? 1லேருந்து 39 எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நடு உறுப்பு வந்து எதுவாக இருக்கும்? எனக்கு 20 இருக்கும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? நடு உறுப்பு கேட்குறாங்க. அப்போ டிஎன் வேல்யூ ஃபார்முலா, டிஎனுக்கு இது ஃபஸ்ட்டு குழப்பி போகுது, இது செகண்ட். ஸோ டிஎன் ஈக்குவல் டு a plus n minus 1 into t. T20 equal to a value 4, n value 20 minus 1, d value 3. அப்போ 4 actually plus போடணும், plus 19 into 3, 4 plus 57, அப்போ 61 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு n வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் நடு உறுப்பு. அப்போ 39 அப்போ நடுவில் வந்து மிட் வேல்யூனா 20 இல்லையா? ஸோ அப்போ அதை 20 போட்டு ஸோ 20 கண்டுபிடிச்சா 61 கிடைக்கும். ஸோ இப்போ இதான் ஆன்சர். ஸோ பேலன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம மீதி இதை பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அன்னைக்கிழமை வந்து ப்ளஸில் நீங்கள் ஜாயின் பண்ணச்சுன்னா ஸோ ரெஃபரல் கோட் கோம்லன்ஸ் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். தேங்க்யூ, நன்றி.